பேக் டு ஸ்கில் ப்ரோ சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி, அதாவது இதை பிஏஎஸ்எல்பின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்ன, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன, கீ சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்கில்ஸ் நம்ம இந்த கோர்ஸில் என்ன லேர்ன் பண்ணுவோம், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி ரேஞ்சு, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷன் வரும். 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் 1 இயரில் கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸில் என்ன லேர்ன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஹியரிங் டிசார்டர்ஸ், ஸ்பீச் ப்ராப்ளம் பற்றி, லாங்குவேஜ் டிசபிலிட்டிஸ் பற்றி, வாய்ஸ் டிசார்டர், இந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பற்றி அண்ட் டயக்னோசிஸ் பண்ணுறது பற்றி எல்லாமே இந்த பிஏஎஸ்எல்பி கோர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் வந்து மேண்டேட்டரியாக இருந்திருக்கணும். 50% இதில் மார்க் எடுத்து வந்திருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா காலேஜ் பை காலேஜ் உங்களுக்கு வேரி ஆகும். இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா anatomy and physiology of speech and hearing, audiology, speech language pathology, speech disorders, hearing aids and fitting, voice and fluency disorders, neurological language disorders, clinical practicalனு உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கான ஸ்கில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி டெக்னிக்ஸ், ஹியரிங் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங், கம்யூனிகேஷன் ரீஹாபிலிட்டேஷன், கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் பற்றி எல்லாமே இதில் லேர்ன் பண்ணுவீங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன இருக்குது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியாலஜிஸ்ட் ஆகலாம், ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் ஆகலாம், ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஆகலாம், ஹியரிங் எய்ட் ஸ்பெஷாலிஸ்ட் ஆகலாம், இந்த மாதிரி போகலாம். ஒர்க் பிளேசஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இஎன்டி கிளினிக், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு, ஹியரிங் எய்ட் கம்பெனிஸு, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், என்ஜிஓஸ், சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர்னு நீங்கள் போகலாங்க. ஓகே, நமக்கான சேலரி ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்கன்னா 25,000 இருந்து 40,000 வரைக்கும் பெர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 50,000லேருந்து 80,000 வரைக்கும் பெர் மந்த் கிடைக்கும். ப்ரைவேட் ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்னா வெரி வெரி ஹை இயரிங் பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த கோர்ஸ் பற்றி ஓவராலான டீட்டெயில்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.